எல்லாம் முடிப்பேனே சூப்பர் ஸ்மார்ட் டூட் நான் குட்டி சுட்டி பால் தான் ஹீரோக்கெல்லாம் ஹீரோ நான் My name is Raj My name is Raj மகரிஷிகளின் வரத்தால் எனக்கு சூப்பர் ஹீரோ சக்தி கிடைத்தது இனி இந்த உலகை காப்பவன் நான் தான் பறக்கும் காக்கா குருவா குஸ்தி பாண்டி கிருப்பா ஃபயர் பவர் சீரும் ஸ்னேக் இவனே My name is Raj Oh yeah My name is Raj My name is Raj இது ஒரு ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடுவுல நடக்கிற கதை நியாயத்தை காப்பாத்த நினைக்கிற ஹீரோவை தாக்க வில்லன் அனுப்பிவிட்ட குட்டி வில்லன்கள் தான் இதுங்க பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் ஒவ்வொன்றும் டெரர் பீஸ் யாராவது பீஸ்ஃபுல்லா இருந்தா அதை கெடுக்கிறதுக்கு வந்துடும் எதிரியாக்குவான் ஆண்டி அவன் தாமல இந்த குஸ்தி பாண்டி என்கிட்ட இருக்கு ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் அதனால யார் மோதினாலும் தூசு அண்ணாந்து படுத்து தூங்கினாலும் அலர்ட்டா இருக்கும்ல யாரா அது ஓவர் சைஸ்ல வந்து வீதியை கிளப்புறது இது எப்படி இருக்கு என் சைஸுக்கு ஒரு கொடுக்க வச்சிருக்கீங்க நீ கொட்டினாதான்ல வலிக்கும் ஆனா நான் துப்புனாலே கதை முடிஞ்சிரும்ல கரகம் பிடிச்சவன அங்கேயே கர்றா என்ன சவுண்ட் இது கபடி கபடியா கம்ம லெட்டஸ்ட் டாக் ஒரு பெரிய மனுஷன் கூப்பிடுறேன் மதிக்காம போயிட்டு இருக்கியே வந்த வேலைய முடிக்காம போவாதீங்க நான் ஒரு மாதிரி எப்ப ஆப்பு வைப்பேன்னு எனக்கே தெரியாது தம்பி ராஜு நீ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான் கூடிய சீக்கிரம் நீ இந்த உலகத்துக்கு டாட்டா காட்டிட்டு போக போற நீ ஒழிஞ்சாதான் இந்த காளிச்சரன் சந்தோஷமா இருப்பான் கருப்பு 8 கால் போச்சு காளிச்சரன் பெரிய சைஸ்ல இருந்தது காப்பாத்துங்க சீக்கிரம் வாங்க என்னாச்சு ராஜ் தயவு செஞ்சு யாராவது தண்ணி கொடுங்க கெட்ட கனவு ஏதாவது கண்டியா பின்ன நல்ல கனவு கண்டா நான் ஏன்டா எப்படி இருக்கேன் தயிர் வட தலையா கனவுல 8 கால் பூச்சிய பார்த்து பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சேன் இந்நறைய என்ன சாப்பிட்டிருக்கோம் எல்லா 8 கால் பூச்சிய கபடி கபடின்னு சத்தம் வேற விட்டுருந்தா அந்த தலைவனோட தலையில தவிழ் வச்சிருப்பேன் ஆனா கனவுல திடீர்னு காணாம போயிட்டான் உனக்கு வேப்பில அடிச்சாதான் சரியா வருவேன்னு நினைக்கிறேன் நான் இப்பவே லேப்டாப் ஓபன் பண்ணி நெட்ல பாக்குறேன் லேப்டாப் ராத்திரி 2 மணி ஆகுது உன் லேப்டாப் எல்லாம் மூடு காலையில எந்திரிச்சு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் குட் நைட் ராஜ் குட் நைட் தயிர் வட நீ ஏவது பயப்படாம பத்திரமா தூங்கு கேப்ல என்ன வாரிட்டு போயிட்டாளே டேய் நீ ஒரு ஹீரோடா உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல தெரியுமா எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது வண்டியில ஹார்ன் இருக்குன்றதுனால அடிச்சுக்கிட்டே இருக்காத கபடி கபடி மீரா வெறுப்பேத்தாதான் ஏற்கனவே அவன் கீழ இருந்து ஹார்ன் அடிச்சு கடுப்பேத்துறான் ராஜ் ஒரு உண்மையை சொல்லவா நேத்து ராத்திரில இருந்து எனக்கும் பயமா இருக்கு என் மனசே சரியில்லை என்ன சரியில்லை உனக்கு மேல் மாடி காலின்னு தான் நினைக்கிறேன் கனவை நானே மறந்துட்டேன் இவ பயப்படுறாளா ஆள பாரு உனக்கு பயம் இல்ல பயத்துக்கு என்ன கண்டா பயம் வரும் வா வா இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பல பல இங்க பாரு இந்த பூ மரம்ல எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கலாம்ல லேப்டாப் என்ன உனக்கு திடீர்னு ஞானோதயம் லேப்டாப்ப தூக்கிக்கிட்டு ஸ்டடி டூர்னு கிளம்பிட்ட சும்மா சீன் தானே போடுற சீன்லாம் ஒண்ணும் இல்ல கிளாஸ்ல எங்க நீ என்ன கவனிக்க வர்ற டீச்சர் என்ன புடிச்சு டோஸ் விடுறாங்க உன்னால நான் திட்டு வாங்குறேன் என்ன பண்றது உன்னை பார்த்தாலே டீச்சருக்கு கொட்டணும்னு தோணுது உன் கூட சேர்ந்து கொட்டி கிடைக்காம குட்டா கிடைக்கும் ஏதோ என் நேரம் உங்க கூட வந்து மாட்டிக்கிட்டேன்
அட இந்த மாதிரி ஸ்டடி டூர்னு வந்தாதான்ப்பா படிக்கணும்ன்ற ஆர்வமே வரும். நானும் உன்ன மாதிரி டெய்லியும் தோப்புக்காரனை போட்டேன்னா ஸ்கூல் இடிஞ்சு விழுந்துரும்ல. ஒன்னும் தெரியாதவன் மாதிரியே இருந்து நல்லா மார்க் மட்டும் வாங்கிடுவான். கரெக்டா சொன்ன. டேய் ஒட்டா கேக்குற? ஆமா, இது பெரிய தங்கமான ரகசியம். முன்னாடி சீட்ல உட்காந்து பேசினா பின்னாடி சீட்ல கேட்காதா? உன் காது கொஞ்சம் டமாரான்னு நினைச்சேன். அவனுக்கு தான் பாம்பு காதாச்சே. என்ன எல்லாரும் நம்மளே பார்த்து முறைக்கிறாங்க? அதை விடுறா, ரங்கா அங்கிள் நம்மள சூப்பரான இடத்துக்கு தான் அமைச்சிருக்காருல. இப்ப என்ன சொல்லிட்டான்னு முறைக்கிற? இது உனக்கு தெரிஞ்ச இடம் தானே பாலா? எனக்கு என்னமோ இங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தா வயித்து கலக்குது. உனக்கு வெளில இருக்கவங்கள பார்த்தாதான் கலக்குது, எனக்கு உள்ள இருக்க பாலாவை பார்த்தாலே கலக்குது. ஒரே ஒரு கேள்வி கேக்குற, மறைக்காம சொல்லிடு. எங்களை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? இதோட உள்கூத்தி என்ன? குத்தாவது மத்தாவது நீ வேற ஏன்டா படுத்துற? நான் அடங்கறியா? இந்த ஊர்க்காரங்க எல்லாம் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஸ்டடி டூர் கூட்டிட்டு வந்திருக்கியே உன்ன. சண்டை போடுறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. அப்படியே எஸ் ஆயிடலாம். இதுக்கு இப்படி உருமுறாங்க? இந்த ஊர்க்காரங்களோட செயலே இதுதான் போல இருக்கு. ஏதோ நம்மள மொத்தமா சுட்டு போடுறானுங்க. அட, இங்க கவனிச்சீங்களா? மறுபடியும் எட்டுக்கால் பூச்சி என் மேல வந்து உட்கார்ந்திருக்கு. ராஜ், உன் மேல பாம்பே வந்து உட்கார்ந்தாலும் எங்கேயும் நிக்காத, போயிட்டே இரு. பாலா, எதுக்காக பேந்த முழிக்கிற? நான் உனக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வாடா செல்லம், உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன். Video by visualsitu-blogspot.com. ஐயா, கிறிஸ்டல் பால். இத பத்தி நான் நிறைய புக்ல படிச்சிருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். இதோட மந்திர சக்தியையும் பாரு பாலா. என் பேரு கனிகா. உனக்கு என்ன பத்தி தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு உன்னை பத்தி உன்னை விட நல்லாவே தெரியும். நான் பெரிய ஜோசியக்காரி. என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. நீ உண்மையிலே ஒரு புத்திசாலி, மத்தவங்கள ரொம்ப மதிக்கிறவன். ஆனா இனிமே என் ஒருத்திய மட்டும்தான் மதிக்கணும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். இந்த கிறிஸ்டல் பால நல்லா உத்து பாரு பாலா. வா வா, கிட்ட வா. இந்த கிறிஸ்டல் பால நல்லா உத்து பாரு. சீக்கிரம் போ. உன்னோட 2 நண்பர்களையும் இப்பவே கூட்டிக்கிட்டு வா. மீரா, அங்க பாரு. நம்ம 2 பேரும் உள்ள போய் ஜாலியா விளையாடலாம். நானே தப்பிச்சா போதுன்னு இருக்கேன், நீ வேற. பாலா, பாலா எங்க? பாலா லோலா கடையில கோலா குடிக்க போயிருப்பான். வந்து ஜாலியா விளையாடுறத விட்டுட்டு பாலா எங்க கோலா எங்கன்னுகிட்டு. ஹிராஜ் நில்லு. ஏல தம்பி, நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்தா பத்தாது, ஒழுங்கா சுடணும். சுட்டா பேட்டோட வீட்டுக்கு போலாம். முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா துப்பாக்கில கை வை. அது ஹீரோ துப்பாக்கியை எடுக்க மாட்டான், எடுத்தா வைக்க மாட்டான். இப்ப பாரு ஐயாவோட குறிய. பல பேசாம சுடல. அச்சச்சோ, மிஸ் ஆயிடுச்சே. இதுக்குதான் இந்த பில்டப்பா? ஹிராஜ், சுட்டது போதும், நம்ம கிளம்பலாம். இங்க இருக்க ஆளுங்க. உன்னால என் எய்ம் எல்லாம் மிஸ் ஆகுது. கொஞ்சம் அப்படி போறியா? ஏல, எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிளைமாக்ஸ் தான்ல. என்ன மீரா, எல்லாரோட கண்ணும் ஒரு டைப்பா இருக்கு. மீரா, ஓடு. நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த இடத்தை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம போயிடலாம்னு. பாலா வேற காணோம். எல்லாம் உன்னால்தான். நான் என்ன பண்ணேன்? ஆமா, எல்லாரும் ஏன் இப்படி மறைக்கிறாங்க? தெரியலையே. எங்கெல்லாம் நடக்குதோ தவறு, அங்க வந்து நிப்பா இந்த ஃபயர் பவரு. என் கண்ணுல தெரியுதா ஃபயரு?
நீ அதை சமாளிச்சுக்கிட்டே இரு, நான் இதை வந்துடுறேன். உடம்புக்கு தண்ணிலேயே ஒரு ஃபைட்டை முடிச்சிட்டியே வீரா. தம்பி பாலா, திருவிழால தொலைஞ்சு போன குழந்தை மாதிரியே வரையே என்ன மாச்சு உனக்கு? ராஜ், என்ன நடக்குதுங்க? பாலு, நீ எதுக்கு எங்களையே அடிக்கிற? பச்சை புள்ளன்னு பார்த்தா கெட்ட புள்ளையா இருக்கிய. தடியா மேல படுக்காத, எழுந்துடுறா. ராஜ், என்ன காப்பாத்து, விடுங்க. ராஜ், நெருப்பு விடும்போது பாத்து விடு. இது என்னோட புது Dress எரிச்சிட போறேன். ரொம்ப முக்கியம். ராஜ், இங்க ஏதோ தீய சக்தி இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியுது. அந்த சக்தி எல்லாரையும் மாத்தி வச்சிருக்கு, பாலாவையும் தான் மாத்தி இருக்கு. அங்க பாரு, குரூப்பா வருதுங்க. குரூப்ப பார்த்து நீயா பயப்படுற? நான் தான் நெருப்பா இருக்கேன்ல, இப்ப எப்படி உன்னை பொறுப்பா காப்பாத்துறேன்னு பாரு. சீக்கிரம் சீக்கிரம். முதுகு கல்றச்சு, தடிச்சு உடம்ப குறை. நான் ஒண்ணும் தடிச்சு இல்ல, நீதான் சப்ப ஸ்ப்ரிங் முடி. ஹேய் மீரா, உன்னை எவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாத்துன, அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டியா? ரொம்ப பீத்திக்காத, என்ன காப்பாத்துனது நீ ஒண்ணும் இல்ல, அந்த பெல்ட் தான். அது என்கிட்ட இருந்தா நானும் 4 பேரை காப்பாத்துவேன். உன்னையும் சேர்த்துதான், கொஞ்சம் அடங்கு. சரி, அதை விடு. இதான் பாலாவோட அங்கிள் வீடுன்னு நினைக்கிறேன். இந்த ரங்காவோட கோட்டைக்கு எதுக்கு வந்தீங்க? பார்த்தாலே தெரியுது அந்த வெத்து பாலாவோட அங்கிள் நீங்க தானே. ஹலோ அங்கிள் ரங்கா, நான் மீரா, இது ராஜ். நாங்க 2 பேரும் அந்த பாலாவோட ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் ஓட்டவாய மூடு, எல்லாத்தையும் அவர்கிட்ட வளராத. பிரச்சனைங்கிறதுனால வந்திருக்கீங்க, அப்படியா விஷயம்? நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு உள்ள போய் என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்காரோ தெரியல. ராஜ், இங்க நிறைய பேருக்கு தீய சக்தி பரவி இருக்கு. அது எப்படியாவது ஒழிச்சு மக்களை நாம தான் காப்பாத்தணும். மீரா, இத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே தேவையில்ல, ஏன்னா நான் பிறவிலேயே ஹீரோ. பெரிய ஹீரோ அது இதுன்னா இந்த சத்தத்துக்கே உதறுது. இவ்வளவுதானே உன் தைரியம் இல்ல? மீரா, ராஜ், என்னை காப்பாத்து. எதையும் சமாளிப்பேன் நேக்கா. எதிரிய ஓட ஓட விரட்டுவண்டா இந்த காக்கா. ஏய், வச்சுக்காதடா என்கிட்ட டண்டனக்கா. டனக்கா நான் தான்டா காக்கா. எங்கடா போற நேக்கா? என் மீரா இருக்கா சோக்கா, உன்னை தூக்குறேன்டா மாக்கா. டேய் ரங்கா, மீரா கைய விட்டு, தட் இஸ் பெட்ரு. டேய், இதோ வரண்டா ரங்கா, என்னை விட நீ எங்க? டண்டனக்கா. மீரா, உனக்கு இருக்க கூடாது டியரு, நான் இருக்கேன் டியரு. பேச்சு குறை, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து ராஜ். இதோ வர்றேன். டே ரங்கா, நான் விடுறேன் ஒரு குத்து, நீ போடு பல சுத்து. டண்டனக்கா டனக்கா டண்டனக்கா. Don't worry, I'm coming. If I am not catching, you are going upping. 1, 2, 3, 4, புடிச்சிட்டேன்டா. டண்டனக்கா. மீரா, ஐயா மட்டும் களத்துல இறங்கிட்டா அதிரி புதிரி ஆயிடும். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத ராஜ். அங்க பாரு, இன்னொரு கேட்ச் விட்டுட்டேன். ஒரு மேட்ச் 2 கேட்ச். அங்கிள், நோ ஃபியர், நான் இருக்கேன் ஹியர். உன் லாண்டிங் ரொம்ப போரு, அது நீ செஞ்ச தவறு. எப்படி என் பவரு? மீரா,
இந்த காக்கா உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இறக்கி விட போறான் சோக்கா. டண்டனக்கா டண்டனக்கா. உனக்குன்னு ஒரு ஸ்டைலே கிடையாதா? ஏன் மத்தவங்கள மாதிரி எல்லாம் பேசுற? ரூம் போட்டு ஒரு ஸ்டைலை யோசி. இதுக்கு நான் கீழே விழுந்திருக்கலாம். மீரா, பேசிக்கிட்டே அடிக்கிறதா என் ஸ்டைலு. வெட்டி பேச்சு பேசுறவன் தான் ஃபெயிலு. மண்டைய புழக்குது பார் வெயிலு. நீ வாய மூடிக்கிட்டு வா என் குயிலு. மீரா, உனக்கு அடிக்குது போரு. நான் போக போறேன் அந்த ஊரு. நான் செய்ய நினைச்சேன் லேண்டிங், ஆனா ஆயிடுச்சு ஸ்லாண்டிங். நீ ஒழுங்காவும் பேச மாட்ட, லேண்டிங் ஒழுங்கா பண்ண மாட்டல. நீ எல்லாம் ஒரு என் கையில இருக்கு பேட்டு, எவன் கைய கால எடுக்கணும்னு நீ காட்டு. ஓ இவரா? இவருகிட்ட பலிக்காது ஜூட்டு. டேய், உனக்கு இந்த பேட்டை வச்சு கிளி குடுக்கலான்னு பார்த்தா நீ ஆவியா வந்து எந்த பலி கொடுத்துருவ போல இருக்கே. டேய், நீ பாரு மிரரு, ஆளை பார்த்தா டெரரு, மொத்தத்துல நான் சூப்பரு. இப்ப பாருங்கடா என் பவரு. 1 2 3 4 5 6 ஒரே ஓவர்ல அடிச்ச சிக்ஸரு. மீரா, நீ பாத்திருப்ப 6 பேக் 7 பேக், ஆனா நானும் ஃபேமிலி பேக். டேய், முதுகுக்கு பின்னால வந்தா மோசமாடி பண்டா. இந்த வாய் மட்டும் இல்லனா உனக்கு வடை கூட கிடைக்காது. பி சைலண்ட், அதர்வைஸ் ஐ வில் பிகம் வயலண்ட். ஏ சிறுகீர, என்ன முறைகீர. ஏய், நான் பார்க்கதான் காக்கா, முடிவெடுப்பேன் நேக்கா, பறப்பேன் சோக்கா. ஐயோ, இப்ப நான் யார்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? கொடூரமா இருக்க இந்த மக்கள் கிட்ட இருந்தா இல்ல இந்த மொக்க போடுற காக்கா கிட்ட இருந்தா? Don't beat in my chest, I want dress. ராஜ் வந்து ஓடிடலாம். காக்காவ மாற குருவிய மாறன்னு எல்லாரையும் பேட்டை தூக்கி அடிச்சுட்ட. இப்ப எல்லாரும் பாரு நம்மள துரத்திட்டு வராங்க. சீக்கிரம் ஓடு. என் கிட்ட வா ராஜ், உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன். ராஜ் நில்லு. ராஜ் என்கிட்ட வந்துரு. ராஜ், என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. நான் தான் கனிகா, காளிச்சரண் உலகத்தோட கனிகா நான். அது மட்டும் இல்ல, நேத்து ராத்திரி நடந்த தாக்குதல்ல புத்திசாலித்தனமா நீ தப்பிச்சுட்ட. ஆனா இன்னைக்கு உன்னோட அழிவு இந்த கனிகாவால. இந்த கிராம மக்கள் ஒன்னா சேர்ந்து உன்னை அழிச்சுடுவாங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம் மீரா. இந்த பெல்ட்டை வேற கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பெல்ட்டை விட்டுட்டு இந்த பேட்டை பொடி. ஓகே மீரா, தர்மத்துக்கு அடினா தர்மடி கொடுக்க வேண்டியதுதான். கலக்கிட்ட. அவர் அடித்த பந்து பவுண்டரியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. கணிக்காவும் 8 கால் பூச்சியே இருக்கு. அப்படின்னா பால தீய சத்தியா மாறதுக்கு முன்னாடி இத பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தானா? இப்பதான் எனக்கு புரியுது ராஜ். இந்த கிராமத்து ஆளுங்களோட ஆத்மாவை இந்த கிறிஸ்டலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா. அப்படின்னா பாலரங்காவோட ஆத்மா கூட கிறிஸ்டலுக்குள்ள இருக்கணும். எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் அந்த கணிகா தீய சத்திய செலுத்திருக்கா. போடிங்க. சீக்கிரம் ஓடு ராஜ். இந்த பாலானி, நான் சும்மா தானே கிண்டல் பண்ணேன். அதுக்குன்னு நீ ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு Video by vishwasitu-blogspot.com. ராஜ்
இன்ஃபர்மேஷனும் வச்சிருந்தேன். எங்க ஒண்ணுத்தையும் காணோம். இப்ப எதுக்குடா நடிச்ச? நீ பேயா மாதிரி அப்படியே என்ன சாத்தி எடுத்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணல. எப்படி கரெக்டா சொல்ற? ஏய் புட்டி, வீட்டுக்கு வா, உனக்கு கச்சேரியே இருக்கு. நல்லா வாங்குனியா? இன்னைக்கு நீ என் கையில இருந்து தப்பிச்சிட்டு ராஜ். மறுபடியும் கட்டங்கள் ஒன்னா கூடும். உன் அழிவு என் கையாலதான்.